இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா, நான் போன வாரமே நான் சொன்னேன். இந்த பவுல் சொல்லுகிற இந்த வசனத்தை, இந்த வசனத்தை 11ஆம் அதிகாரம் ஆஹ் 26வது வசனம், இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வசனத்தை இன்னைக்கு எதற்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, 1948ஆம் ஆண்டு இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் இஸ்ரேல், இந்த நவீன இஸ்ரேல் உருவாக்கப்பட்டது இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதலாக தான் அப்படின்னு சொல்றாங்க. 1948 நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கோம், மாடர்ன் இஸ்ரேல் ஃபார்ம் ஆச்சுது. கிட்டத்தட்ட ஏடி 70க்கு அப்புறம் இஸ்ரேலுக்கு ஒரு நாடே இல்லாம இருந்துச்சு. அவங்க உலகம் எங்கும் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். உலகம் முழுசும் அவங்க சிதறி இருந்தாங்க. யூதர்கள் அப்படின்ற ஒரு இனம் இருந்தது. ஆனா அந்த யூதர்களுக்கு என்று ஒரு நாடு இல்லாமல் இருந்தது. கிட்டத்தட்ட ஏடி 70க்கு அப்புறம் அவங்களுடைய பேர் கூட அந்த நாட்டுல சொல்லப்பட முடியாத அளவிற்கு அது இல்லாமற் போயிட்டு. ஆனா ஏடி 1948ல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, திரும்ப அவங்க அந்த நாட்டை பெற்றுக்கொள்றாங்க. அதனுடைய பின்னணி அது பெரிய ஸ்டோரி. ஆனா இதை வைத்து கிறிஸ்தவர்கள் முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பவுல் சொல்லுகிற அந்த ஆல் இஸ்ரேல் ஷால் பி சேவ்டு, இஸ்ரவேலர்கள் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்ற அந்த ஃபுல்ஃபில்மெண்ட், பவுல் சொல்லுகிற அந்த வசனத்தினுடைய அல்லது அந்த வாக்கியத்தினுடைய நிறைவேறுதலினுடைய ஆரம்பமாக தான் என்னது, அதனுடைய பிகினிங் தான் என்னது, இந்த இஸ்ரேல் வந்து தங்களுடைய நாட்டிற்கு திரும்ப வருவது அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு இதை அடிப்படையா வச்சுதான் கிறிஸ்தவர்கள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா வேதம் அதை தான் சொல்லுது, பவுல் அதை தான் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு உபதேசம் கிறிஸ்தவர்கள் நடுவில் ஆஹ் வேகமாக பரவி வருகிறதுன்னு சொல்றதை விட ஏற்கனவே பரவி இருந்தது. இன்னைக்கு இன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள், இஸ்ரேலுக்கு அவங்களோட அஹ், பக்கத்து நாடுகளுக்கும் சுற்றி இருக்கிற நாடுகளுக்கும் எதிராக நடக்கிற எல்லா போர்களிலும் அவங்களுக்கு கிடைக்கிற வெற்றியெல்லாம் இதனுடைய நிறைவேறுதலா அவங்க பாக்குறாங்க. ஏன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு போன வாரம் வேகமா இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் நம்புகிற அந்த இறுதி காலத்து கோட்பாடு, எஸ்கட்டாலஜிக்கல் பிரின்சிபிள், அப்படி என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு போன வாரம் சொன்னேன். அந்த கோட்பாட்டின் அடிப்படையில என்ன அவங்க நினைக்கிறாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இஸ்ரவேலை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அல்லது யூதர்களை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், அவங்கள பத்தி சொல்லப்பட்ட அவ்வளவு ப்ராஃபஸியும் லிட்ரலா நிறைவேறும். நல்லா கவனிச்சு, லிட்ரலா அப்படின்னா நான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுல என்ன சொல்லி இருக்குதோ அது நிறைவேறும். இதுதான் யூதர்களுடைய நம்பிக்கையும் கூட. ஏன்னா யூதருடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, எருசலேம் திரும்ப கட்டப்படும், எருசலேம் திரும்பவும் முந்தின மகிமைக்கு திரும்பி வரும், முந்தின மகிமை காட்டிலும் மேலான ஒரு மகிமைக்கு திரும்பி வரும், எல்லா தேசங்களும் அதை நோக்கி ஓடி வருவாங்க, எல்லா தேசத்தையும் ஆளுகை செய்கிற ஒரு நிலைமையில அவங்க இருப்பாங்க. இப்படி ஆஹ் வேதவசனங்கள் சொல்லுகிற எரேமியா, ஏசாயா, எசேக்கியல், இதுல சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் லிட்ரலா நிறைவேறும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் யாரு அப்படின்னா யூதர்கள். இன்னைக்கு வரைக்கும் அவங்க மெஸ்ஸியாவை நம்பாததற்கு காரணம் என்ன? இயேசுதான் மெஸ்ஸியான்னு அவங்க நம்பாததற்கு காரணம் என்ன? அவர் ஆலயத்தை திரும்ப கட்டல, அவர் இஸ்ரேலுக்கு திரும்ப அவங்க நாட்டை கொடுக்கல. அவங்க எதிர்பார்த்திருக்கிற மெஸ்ஸையா இஸ்ரேலுக்கு திரும்ப நாட்டை கொடுப்பாரு, ஆலயத்தை திரும்ப கொடுப்பாரு, பலியை திரும்ப ஏற்படுத்துவாரு, நியாயப்பிரமாணத்தை முழுசையும் திரும்ப நிறைவேற்றி உலகத்திலேயே டாமினன்ட் பவரா அவங்கள மாற்றுவாரு அப்படின்னு சொல்லிதான் யூதர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க ஸ்டில் டுடே. இப்போ இது யூதர்களுடைய நம்பிக்கை. பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனங்கள் லிட்ரலா நிறைவேறும் அப்படின்னு சொல்லக்கூடியது. நவீன கிறிஸ்தவர்கள், நம்ம அவங்கள மாடர்ன் இவாஞ்சலிக்கல்ஸ் சொல்லலாம். இப்ப நம்மை போன்றவர்கள், இல்ல இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு, இந்தியா, ஈவன் வெஸ்ட்ல கூட இருக்கிற நிறைய மாடர்ன் இவாஞ்சலிக்கல்ஸ், அதாவது இயேசு கிறிஸ்துவை ரட்சகர் என்று அறிக்கை இடுகிற இந்த மாடர்ன் இவாஞ்சலிக்கல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா,
இதே கொஞ்சம் மாற்றி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இஸ்ரேல் அல்லது வேதத்துல இருக்கிற அந்த ப்ராஃபசி நல்லா கவனிச்சுக்கோங்க. தீர்க்க தரிசனங்கள் ஏசாயா, எசேக்கியேல், எரேமியா, இன்னும் பழைய ஏற்பாட்டின் ஒரு சில புஸ்தகங்கள் இருக்கிற தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் லிட்ரலா ஒரு நாள் நிறைவேறும். லிட்ரலா ஒரு நாள் நிறைவேறும். ஆனா இப்போ அது ஸ்பிரிச்சுவலா நிறைவேறுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை நான் ரொம்ப நம்ம கவனமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ஸ்பிரிச்சுவலா நிறைவேறுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க, எருசலேம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது இன்னைக்கு ஸ்பிரிச்சுவலி நம்ம தான் அவருடைய ஆலயம். பட் ஸ்பிரிச்சுவலா நம்ம தான் அவருடைய டெம்பிள். பட் இப்போ கொஞ்ச நாளைக்கு ஸ்பிரிச்சுவலா சர்ச் வந்து இஸ்ரேலுடைய இடத்தை தான் போன வாரம் வேகமாக நான் உங்களுக்கு காமிச்சேன். பட் இன்னைக்கு கொஞ்சம் அதை பொறுமையா சொல்றேன். சர்ச் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல் அப்படின்ற நிலைமையில இருக்குது. இந்த ஸ்பிரிச்சுவல்ன்ற வேர்டு அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க, ஆவிக்குரிய இஸ்ரேலர் நம்ம. ஆனா பிசிக்கல் இஸ்ரேலுக்கு, மாம்சத்தின்படியான இஸ்ரேல குறிச்ச தீர்க்க தரிசனம் நிறைவேற ஒரு காலம் இருக்குது. இட் இஸ் எட் டு பி ஃபுல்ஃபில்டு. இது இன்னும் நிறைவேற வேண்டி இருக்குது. அது இப்ப நிறைவேறல. ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல் மட்டும் தான் இப்போ ஃபார்ம் ஆயிருக்குது. ஆனா பிசிக்கல் இஸ்ரேலுக்கு லிட்டரலா ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். அது இனிதான் நிறைவேறும். அது என்னது? ஆலயம் கட்டப்படுறது. அகைன் ஆலயம் கட்டப்படுறது. எருசலேம் திரும்ப பழையது மாதிரி தலைநகரமா எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுகிறது. அது முழு உலகத்திற்கும் என்னது ஒரு பெரிய தலைநகரமாக இருக்கும். இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய அந்த காரியங்கள், அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல் சர்ச் வந்து ராப்சர் ஆனதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் பொழுது இதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இப்போ அதனால அவங்க இதை எப்படி பாக்குறாங்க? இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தத்தை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, இது சர்ச் ராப்சர் ஆகிறதுக்கும் பிசிக்கல் இஸ்ரேல்ல இந்த தீர்க்க தரிசனங்கள் பிசிக்கலி லிட்ரலி நிறைவேறதுக்கும் ஆரம்பமா பாக்குறாங்க. அததான் நான் போன வாரம் டைம் லைனா போட்டு காமிச்சேன். என்ன சொல்றாங்க? சர்ச் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குது. இப்ப இது ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல். இனி இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையின் போது, ராப்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகசிய வருகையின் போது சர்ச் என்ற ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல் உலகத்துல இருந்து போயிடும். அதுக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு வந்து நாடு கிடைக்கும். அவங்க திரும்பவும் அதுல ஆலயத்தை கட்டுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லக்கூடியவன் உதவி செய்வான். அந்தி கிறிஸ்துவ மெஸ்ஸியான்னு சொல்லி நம்பி எல்லா இஸ்ரேலும் அவனுக்கு பின் சொல்லுவாங்க. அதனாலதான் இப்ப என்ன சொல்றாங்க, பென்ஜமின் நெத்தன்யாஹூ அந்தி கிறிஸ்துவா, இல்லாட்டா ட்ரம்ப் அந்தி கிறிஸ்துவா, அல்லாட்டா அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி கிறிஸ்டியன்ஸ், இந்த இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன்ஸ் வந்து ரொம்ப டீப்பா ரொம்ப தீவிரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த அந்தி கிறிஸ்து தான் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா நம்மளும் சப்போர்ட் பண்ணணும் இவங்களுக்கு. கிறிஸ்டியன்ஸோட இந்த கான்ட்ரவர்சியல் என்ன சொல்றது, இல்லாஜிக்கல் கொள்கை கோட்பாடை பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் அந்தி கிறிஸ்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர், அவங்க அந்த தியாலஜி படி, அந்த கொள்கையின் படி, என் டைம் எஸ்கட்டாலஜிக்கல் வியூ படி, இறுதி கால பார்வையின்படி அந்தி கிறிஸ்து தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா கிறிஸ்தவங்க இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. எதுக்கு தெரியுமா? கிறிஸ்தவங்களுக்கு இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ராப்சர் சீக்கிரம் வந்துடும். அந்தி கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறான் அப்படின்னா, அதனாலதான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, கடைசி ஆத்துமாவுக்கும் சுவிசேஷன் சொல்லிட்டு அந்தி கிறிஸ்து வர்றதுக்கு இந்த யுத்தம் இன்னும் தீவிரம் அடையணும். எவன் சாகுறானோ அதெல்லாம் பத்தி கிறிஸ்டியன்ஸுக்கு கவலை கிடையாது. அங்க அங்க அப்பாவி பிள்ளைங்க வந்து போட்டோஸ்ல வீடியோஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. பரிதாபகரமாக அந்த குண்டு வீசப்படும் பொழுது அது பாலஸ்தீனா இருக்கட்டும், அது யூதோ குழந்தையா இருக்கட்டும், அது ஈரான்ல உள்ள குழந்தையா இருக்கட்டும், சமாதானமற்ற அமைதியற்ற ஒரு சூழ்நிலையில ரொம்ப பேத்தட்டிக்கா அந்த பிள்ளைங்களுடைய முகத்தை பார்க்கும்போது, ஆண்டவரே எப்படியாவது இந்த சமாதானம் வந்துராதா அப்படின்னு ஜெபம் பண்றதுக்கு பதிலா கிறிஸ்தவர்கள் இந்த யுத்தம் தீவிரம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாங்க. ஏன் அப்படின்னா அப்பதான் அவங்களுக்கு ராப்சர் வரும். நம்ம பறந்து போயிடலாம். நம்ம பறந்து போனதுக்கு அப்புறம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்தி கிறிஸ்து என்ன செய்வாரு? அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. யூதர்கள் வந்து நம்பி அவனை பின்பற்றுவாங்க. அப்போ அதை வந்து முதல்ல அவங்க அந்த அந்தி கிறிஸ்து வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யூதர்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால கைவிடப்பட்ட சபைன்னு ஒண்ணு இந்த உலகத்துல இருக்கும்.
கொஞ்சம் அப்பதான் கிறிஸ்டியன்ஸ் கொஞ்சம் பயமுறுத்த முடியும் இல்லையா? நீ ஆயத்தமா இருக்கணும், நீ ஆயத்தமா இருக்கணும்னு சொல்லும் பொழுது இவங்க வெள்ளை ட்ரெஸ் போடணும்னா வெள்ளை ட்ரெஸ் போட்டுருவாங்க, நகையை கலட்டணும்னு சொன்னா நம்ம மக்களுக்கு தான் செல்ஃபிஷா ஏதாவது ஒரு கெயின் கிடைக்கும்னா எதையும் இழக்கிறதுக்கு ஆயத்தமா இருப்பாங்க. ஸோ ரேப்சர்ல பறந்து போயிடலாம். ஆனா அந்தி கிறிஸ்து இல்லாட்டா வந்து அந்தி கிறிஸ்து வந்து துன்பப்படுத்திடுவான், கிறிஸ்டியன்ஸை துன்பப்படுத்திடுவான், கைவிடப்பட்டினா அப்படின்னு சொன்னாதான் இவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கூட என்ன பண்ணுவாங்க, பாஸ்டர் சொல்றதையும் சர்ச் சொல்றதையும் கேட்பாங்க. இல்லாட்டா சர்ச்சு கட்டுப்பட்டு இருக்க மாட்டாங்க. பீப்புளுக்கு தே நீட் சம் ஃபியர் இல்லையா? சோ அதனால என்ன சொல்லுவாங்க, ஆயத்தமாயிரா, என்னப்பா ஆயத்தம், நான் என்ன ஆயத்தப்படணும்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க. ஆனா வருவாரு வர்றாரு ஆயத்தப்படு அப்படின்னுவாங்க. என்னத்த ஆயத்தப்படுத்த அப்படின்னு கேட்டா அவங்களுக்கே கிளியரா சொல்ல தெரியாது. எல்லாரையும் முதல்ல நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன், இயேசு சுவாசிக்கிறேன், நான் பாவத்துல விழுறேன், எழும்புறேன், ஆண்டுக்காக வாழணும்னு ஆசைப்படுறேன். இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய பொதுவான நிலைமை. இதுல என்னத்த நான் ஆயத்தப்படுறதுக்கு? அது நீ நீ என்ன பண்ணக்கூடாது, கலர் ட்ரெஸ் போடக்கூடாது, நீ நகை போடக்கூடாது, நீ வந்து இந்த மாதிரி சில ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இது இன்னைக்கு நடந்ததுல, நான் சொல்றதெல்லாம் 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். இன்னைக்கு அது ரொம்ப தீவிரம் பிடிச்சிருக்கு, தீவிரமா சூடு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். அப்போ அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான், ஆட்சி பண்ணுவான். அப்ப அந்த அந்தி கிறிஸ்து இந்த கைவிடப்பட்ட சபையை துன்பப்படுத்துவான். இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க முதல் 3.5 வருஷம், 3.5 years. அந்த டைம்ல யூதர்களுக்கு என்ன, இதெல்லாம் அந்த டைம் லைனுக்குலாம் வசனங்கள், எல்லாத்துக்கும் வசனங்கள் சொல்லுவாங்க. நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு தடவை கேட்டீங்கன்னா கண்டிப்பா எஸ் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி எந்த சர்ச் இதை போதிக்குதோ அந்த சர்ச்சுக்கு போய் அங்க அடிமையா உங்க வாழ்க்கை ஃபுல்லா இருக்குது, நீங்க ரெடி ஆயிருவீங்க. ஏன்னா அவ்வளவு பயங்கரமா இருக்கும் இது. இந்த 3.5 வருஷத்துல நீ கைவிடப்பட்டவங்க எல்லாம் கொடூரமா மறிப்பாங்க. அந்த மிருகம் உன்னை வந்து வதைக்கும், அது ரோபோ யூஸ் பண்ணும், உனக்குள்ள சிப்பை வச்சிரும். இதுக்கெல்லாம் தப்பணும் அப்படின்னா நீ என்ன பண்ணிடணும், எஸ்கேப் ஆயிடணும் ராப்சர்ல. சிப்பை வச்சு நீ இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்க சொல்லும், இல்லைன்னா உன்னை வாட்ச் பண்ணும். நீ வீட்டுல ஜோம் பண்ற அல்லது ஆண்டவரை தேடுற அப்படின்னா உடனே உன்னை வந்து என்ன பண்ணிரும், டார்ச்சர் பண்ணி கொல்லும். ஸோ அதனால நீ ராப்சர்ல கைவிடப்பட்டுறக்கூடாது. இந்த 3.5 வருஷம் முடிவுல அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, யூதர்கள் ஆலயத்தெல்லாம் கட்டி முடிச்சிருவாங்க 3 வருஷத்துல. அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல, எல்லா ஆலயம் கட்டி டெம்பிள் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். பட் திடீர்னு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இந்த அந்தி கிறிஸ்து நான் தான் கடவுள்னு சொல்லுவான். அதுக்கு தெசலோனிக்கர்ல இருக்க வசனத்தை சொல்லுவாங்க, தன்னை தேவன் என்று உயர்த்தி காண்பிப்பான் அப்படின்னு சொல்லி. சோ அது காமிச்ச உடனே தான் யூதர்களுக்கு புரியும், இவன் கடவுள், இவன் வந்து அந்தி கிறிஸ்து நம்மளை ஏமாத்திட்டான்னு சொல்லி உடனே அவங்க அவனை எதிர்ப்பாங்க. இவ்வளவு நாளும் சப்போர்ட்டா இருந்த யூதர்கள் அந்தி கிறிஸ்துவை எதிர்ப்பாங்க. அந்தி கிறிஸ்துவை எதிர்த்த உடனே அந்தி கிறிஸ்து அவங்களுக்கு எதிராக திரும்புவான். இப்ப அவங்களையும் கொல்ல ஆரம்பிப்பான். லட்சக்கணக்கான மக்கள் உலகமெங்கிலும் கொல்லப்படுவார்கள். அந்த நேரத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிற 7 கோப கலசங்கள் பூமியில ஊற்றப்படும், 7 எக்காலங்கள் ஊறப்படும். இதெல்லாம் நடக்கும் பொழுது பூமியில பயங்கர உபத்திரம் வரும். அதனால அந்த பிக்சர் எப்படி காமிப்பாங்க அப்படின்னு சொன்னா, உலகம் அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு மாதிரி எப்படி ஆஹ் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அது வந்து, அதனாலதான் பாட்டு பாடினாங்க, இருள் சொல்லும் காலம் இனி வருது. ஏன்னா இந்த டார்க் பீரியட் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நீங்க எஸ்கேப் ஆகி பறந்துட்டீங்கன்னா ஓகே. அதனாலதான் நானும் கூட சின்ன பிள்ளைல நினைச்சிருக்கேன், ஒரு நம்ம ஆயத்தமா இல்லைன்னா நம்ம அப்பா அம்மா எல்லாம் ஆயத்தமா இருந்தா கூட என்ன பண்ணிக்கலாம், அட்லீஸ்ட் அவங்க ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நமக்கு வந்து இதை சொல்லி கொடுத்ததுனால அவங்க காலை பிடிச்சிட்டா என்ன செஞ்சிடலாம், நம்ம பறக்கிறதுக்கு. எப்போ நைட் தூக்கத்துல எல்லாம் எழும்பி யோசிச்சிருப்பேன், இருக்காங்களா பக்கத்துல பெட்ல, இல்லைன்னா சப்போஸ் எழுப்பி போயிட்டு பறந்து போயிட்டாங்கன்னு நம்ம கைவிடப்படுற கூடாது. நம்ம சின்ன சின்ன பொய் எல்லாம் சொல்லியிருப்போம் இல்லையா சின்ன வயசுலயுமே. அதான் அவங்க அந்த டைம்ல நீ ரெடியா இருக்கணும், அதான் அவங்க சொல்றது, அந்த டைம்ல ரெடியா இருக்கணும். மேக்சிமம் அந்த டைம் நீ சர்ச்சுக்குள்ள ஒரு காத்திருப்பு கூட்டத்திலேயோ, ஒரு சுத்திகரிப்பு கூட்டத்திலேயோ, ஒரு பைபிள் ஸ்டடிலையோ, இல்லாட்டா ஒரு வர்ஷிப்ல, சண்டே வர்ஷிப்ல இருந்ததுன்னா பாக்கியவான். ஏன்னா நீ நல்லா பியூரா இருப்ப, பறந்து போயிடுவா. இப்படியே தான் அவங்க வந்து மக்களை கூட்டத்துக்கு கூடுவாங்க. அப்பதானே நிறைய நாள் நம்ம கூட்டம் ஒழுங்கா ரெகுலரா அட்டன் பண்ணுவோம். சரி, இதெல்லாம் நடந்த காரியங்கள். நான் ஏதோ சும்மா என்ன சொல்றது, ஒரு இதுக்காக பேச்சுக்காக சொல்லல. திஸ் ஆர் ஆல் த திங்ஸ் தட் ஹேப்பன்ட் இன் தமிழக கிறிஸ்தவத்துல கடந்த 30 ஆண்டுகளா இந்த இவாஞ்சலிக்கல்ஸ் நடுவுல நடந்த முக்கியமான ஒரு மாற்றம். அது ரொம்ப தீவிரம் ஆயிடுச்சு இந்த காலங்கள்ல. ஆனா அதே நேரத்துல இதெல்லாம் பிடிக்காம அநேக இளைஞர்கள் தமிழக கிறிஸ்தவத்துல இதெல்லாம் விட்டு வெளியே போய் வேற மாதிரி போதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள குறிச்சுதான் நம்ம அடிக்கடி நம்ம சோசியல் மீடியால நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுவும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. ரைட். இப்போ இந்த 3.5 ஆண்டுகளுடைய முடிவுல இது நடக்கும். அப்புறம் அந்த 3.5 7 வருஷம் முடிவுல இப்பதான் அந்த பகிரங்க வருகைன்னு சொல்லுவாங்க, அது செகண்ட் கம்மிங். இதுதான் செகண்ட் கம்மிங் அவங்கள பொறுத்த வரைக்கும். கிராப்சர்ல சர்ச் மட்டும் போயிடுச்சு. இதுல செகண்ட் கம்மிங்ல அவரு இவங்களோட திரும்ப வருவாரு. யாரோட, இந்த
கேப்சர்ல எடுத்துக்கொண்டு செல்லப்பட்ட மரித்து உயிர் தெழுந்தவங்க எல்லாம் அங்கதான் இருப்பாங்க கூட அங்க 7 வருஷம். இதே நேரத்துல அவங்களுக்கு அங்க என்ன நடக்கும்னா பெரிய விருந்து நடக்கும், பெரிய ஃபீஸ்ட் நடக்கும். அதான் அப்படித்தானே நம்ம என்கரேஜ் பண்ண முடியும் ஒரு ஆளை. நீ எனக்கு கூட வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் ஒரு கூட்டமே இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ எனக்கு கூட இருந்தா மட்டும்தான், என் சபைக்கு வந்து என்னோட ஐக்கியத்துல இருந்தா மட்டும்தான் நீ இதுல போக முடியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இட் ஹஸ் ஸ்ப்ரெட் வெரி என்னது ஃபாஸ்ட்லி ஆல் ஓவர் த வேர்ல்ட். எங்க கூட இருந்தா மட்டும்தான் நீ போக முடியும். சோ அங்க ஃபீஸ் நடக்கும். திரும்ப அந்த செகண்ட் கம்மிங்ல திரும்பி அவங்களோட கூட சேர்ந்து ஆண்டவர் வருவாரு. வந்து இந்த இடத்த பிடிச்சு அந்தி கிறிஸ்துவ தூக்கி மிருகம் வந்து அங்க சொல்லி இருக்குது இல்லையா, அக்னி கடல்ல தள்ளப்படும்னு. அவனை தூக்கி அக்னி கடல்ல எல்லாம் போட்டுட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார், இந்த ஆலயத்தை கேப்சர் பண்ணி எருசலேம்ல அவர் கிங்கா இருந்து ஆட்சி பண்ணுவாரு 1000 years, 1000 வருஷ அரசாட்சி. யாரோடு கூடனா இந்த பரிசுத்தவான்களோடு கூட. திருப்பியும் 1000 வருஷம் அரச ஆட்சி முடியும் பொழுது திருப்பியும் யாரு என்ன பண்ணுவா, இந்த மக்கள் எல்லாம் பிடிக்க மாட்டேன், அது எப்படி நடக்கும்ன்றதெல்லாம் நமக்கு தெரியல. ஜீசஸோட ரூல் பிடிக்காதான் 1000 வருஷம் முடியும் போது. ஸோ ஜீசஸோட திரும்பவும் அவங்க ஃபைட் பண்ணுவாங்களாம். 1000 வருஷம் ஆட்சி ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், ஓனாயும் புலியும் சேர்ந்து மேய்ஞ்சிருக்கும். அப்பதான் இந்த எது நடக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த லிட்ரல் ப்ராஃபசிஸ் ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட், நான் சொன்னேன் இல்லையா, லிட்ரல் ப்ராஃபசிஸ் ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட், இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும் இந்த பீரியட்ல அப்படின்னு சொல்லி யார் நம்புறா, இந்த மாடர்ன் இவாஞ்சலிக்கல்ஸ். இந்த 1000 வருஷம் ஆட்சி முடியும் திரும்ப சண்டையில பூமி ரொம்ப மோசம் ஆயிரும். ஆண்டவர் பார்ப்பாரு இது ஒப்பேராதுன்னு சொல்லிட்டு பூமியை கம்ப்ளீட்டா அடிச்சு அதை ஒரு பால போல தூக்கி தூர போட்டுட்டு புதிய வானத்தையும் புதிய பூமியை உண்டாக்குவாரு அப்படின்றது. சிலர் இல்ல பால மாதிரிலாம் தூக்கி போட மாட்டாரு, அந்த பூமியை திரும்ப புதுசாக்குவாரு அப்படின்னு சொல்லி கூட ஒரு குரூப் இருக்குது. ஸோ இப்படி நடக்கும். இதுதான் எஸ்கட்டாலஜிக்கல் வியூ. ஸோ மாடர்ன் இவாஞ்சலிக்கல்ஸோட எஸ்கட்டாலஜிக்கல் வியூ உங்களுக்கு சொன்னேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜூஸோட எஸ்கட்டாலஜிக்கல் வியூ சொன்னேன் உங்களுக்கு. அவங்க பிசிக்கலி இது நடக்கும், இவங்க நம்புற மாதிரிதான் கிட்டத்தட்ட அவங்களும் நம்பிட்டு இருக்கிறாங்க. பட் இந்த இடையில இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து அவங்க மெஸ்ஸியாவை நம்பாததுனால இந்த ராப்சர் இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க யாரும் நம்புறது இல்லை யூதர்கள். பட் வாட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃபார் இஸ் தட் டெம்பிள் வில் பி ரீபில்ட், ஜெருசலம் வில் பி த டாமினன்ட் பவர். ஸோ அங்கதான் மெஸ்ஸியா வந்து உலகம் ஃபுல்லா ஆளுகை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமானது. டிட் பால் ரியலி பிலீவ் திஸ்? பவுல் இதை தான் நம்பிட்டு இருந்தாரா? சபை ஏர்லி சர்ச் இததான் நம்பிட்டு இருந்துச்சா? இப்ப நம்ம ரொம்ப டீப்பா போகலனாலும் பவுல் சொல்லும் பொழுது ஆல் இஸ்ரேல் ஷால் பி சேவ்டு அப்படின்னு சொல்லி ரோமருக்கு சொல்லும் பொழுது இந்த யூதர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற இந்த கடைசியில் நடக்க போகிறதையும் அல்லாட்டா இன்னைக்குள்ள மாடர்ன் இவாஞ்சலிக்கல்ஸ் நினைச்சிட்டு இருக்கிற 1000 வருஷ ஆட்சி அப்போ நடக்க போகிற அந்த பிசிக்கல் இஸ்ரேலுக்கு கிடைக்க போகிற அந்த பிளெஸிங்கை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு, பத்தி சொல்லியிருக்கு பத்தி அந்த அந்த அர்த்தத்துலதான் அவர் சொல்றாரா? டஸ் ஹி ரியலி மீன் தோஸ் திங்ஸ்? உண்மையிலே அதை தான் மீன் பண்றாரா அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நீங்க இதை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா பைபிளையே சரியா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பால் அண்ட் தி ஏர்லி அப்பாசில்ஸ் வாட் தி பிலீவ், இவங்க என்ன நம்பினாங்க அப்படின்றது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ். அது இல்லாததுனாலதான் இன்னைக்கு வந்து நம்ம கன்ஃபியூஸ்ட குழப்பத்துல இருக்கிறோம். இப்போ நிறைய பேசேஜஸ்க்கு நம்ம போலாம். இப்ப நான் ரோமர் 11ஆம் அதிகாரத்துல இருக்கிற அந்த பகுதியை மட்டும் வச்சு நான் பவுல் எப்படி பாக்குறாரு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறார் ரோமர் 11ஆம் அதிகாரத்துல? நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. மார்க்சியனிசத்தோட ஏர்லி கோட்பாடு, அதாவது யூதர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் ரட்சிப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி யார் பேசிட்டு இருக்கா? கொஞ்சம் ஆரம்பத்துல பிரிலிமினரி ஸ்டேஜ்ல அந்த அதோட பிரிலிமினரி ஸ்டேஜா அந்த ரோம சபையில உள்ள குறையின விசுவாசிகள், யூதர் இல்லாத விசுவாசிகள் சொல்லிட்டு இருக்காங்க, அப்பா ஜூஸுக்கு வந்து இனி வரவே முடியாது, கடவுள் அவங்கள போட்டு அடி அடின்னு அடிச்சாச்சு, உலகம் ஃபுல்லா அவங்கள என்ன பண்ண துரத்த போறாரு. துரத்தல, பட் இருந்தாலும் ரோம்லயே பாத்தீங்கன்னா அவங்களுடைய நிலைமை பரிதாபம். அப்பதான் அந்த யூதர்களை வந்து அந்த மன்னன் கிளாடியஸ் வந்து எல்லாரையும் வெளியேற்றினான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அடுத்தது சரி திரும்ப போலான்னு சொல்றான். அங்க வந்து பார்த்தா அவங்களுக்கு வீடும் கிடையாது, அவங்களுக்கு குடியிருக்கிறது இடமும் கிடையாது. இதெல்லாம் பார்த்த உடனே இந்த புற என்ன விசுவாசிகள் ரொம்ப ஒரு ஒரு குரூப்புக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம் அப்படின்னா, ஆமா ஆமா பாத்தீங்களா கடவுள் எங்களுக்கு அந்த இடத்த கொடுத்துட்டு இஸ்ரவேல கொண்டு நான் செய்வேன்னு சொன்ன அந்த திட்டத்தை
இயேசு விசுவாசிக்காதனால கடவுள் எங்களுக்கு கொடுத்துட்டு இப்ப அவங்கள என்ன பண்ணிட்டாரு, தள்ளி விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி சபைக்குள்ள பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக தான் பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலுக்கு அப்படியானால் என்ன ஆயிற்று, அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத அவர் இந்த பகுதியில சொல்றாரு. அதனாலதான் ஒலிவ மரத்தை அங்க காமிக்கிறாரு. ஒலிவ மரம், உண்மையான ஒலிவ மரம் யாரு? இஸ்ரவேலர். நீ காட்டு ஒலிவ மரம், புற இனத்தார், நீ ஒட்ட வச்சு வைக்கப்பட்டிருக்கதா, ரொம்ப மேன்மை பாராட்டாத. அவங்களே கடவுள் முறிச்சு போட்டிருக்காரு, அவங்க அவரை விசுவாசிக்காததுனால, அவிசுவாசத்தினால. அப்ப நீயும் முறிச்சு போடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மேன்மை பாராட்டல நீ விட்டுரு. தேவனுடைய மீட்பின் திட்டம் என்பது நான் பலமுறை சொல்லிட்டு இருக்கேன். இட் இஸ் ஸ்ட்ரேஞ்ச். நீ நினைக்கிற மாதிரி தேவனுடைய மீட்பின் திட்டம் என்ன கிடையாது. அது நீ எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஒண்ணு கிடையாது. யூதன் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரியும் கிடையாது. ஏன்னா தேவன் தம்முடைய மீட்பின் திட்டத்தை நீ எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி கொண்டு வரல, யூதர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி கொண்டு வரல. புறையினத்தானாகிய நீ இப்போ உனக்கு கடவுளுடைய பிள்ளையாக கூடிய ஸ்லாக்கியம் கிடைத்திருக்கிறது அப்படின்றதுக்காக யூதனை என்ன செய்யாத, மட்டம் தட்டாத, நீ அவங்கள குறைவா நினைக்காத. அதுதான் இதனுடைய கான்டெக்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ முக்கியமா நம்ம இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பவுல் எப்படி பாக்குறாரு, எப்படி இஸ்ரவேலருடைய முடிவை பாக்குறாரு. இதான் ரொம்ப முக்கியம். என்ன, இஸ்ரவேலுடைய முடிவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூஸ் எப்படி பாக்குறாங்க, லிட்டரலா. இன்னைக்குள்ள கிறிஸ்டியன்ஸ் எப்படி பாக்குறாங்க, ஒரு நாள் லிட்டரலா நடக்கும். இப்போதைக்கு இதெல்லாம் யார்கிட்ட நிறைவேறும், ஸ்பிரிச்சுவலா நம்மகிட்ட நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஸ்ட் தியாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகுறது. ஒரு நேரம் சொல்லுவாங்க நாங்க தான் இஸ்ரேல் பாட்டை பாடுவாங்க, இன்னொரு நேரம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இல்ல இல்ல இஸ்ரேல் இனிதான் பிளஸ் பண்ணப்படும், ஆண்டவர் அதுக்காக தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு எருசலேம்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரெண்டையும் போட்டு குழப்பிடுவாங்க. ஒரு பக்கம் உன்னை தொடுகிறவன் என் கண்மணி தொடுகிறவன் எனக்குன்னு சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் அது யாருக்குன்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேலுக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்க எவ்வளவு அட்டாக் பண்றாங்க மாத்தி மாத்தி. காரணம் என்ன, அந்த வசனம் நிறைவேறுது. இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்க, உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதா தொடுவ தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம் அப்படின்னு பாட்டு பாடுவாங்க. அது யாருக்கு பாடிடுவாங்க, நமக்கு பாடிடுவாங்க. ஏன்னா இப்ப நம்ம யாரு, ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல். ஆனா பிசிக்கலா அவங்கள யாரும் அட்டாக் பண்ண முடியலன்னா பிகாஸ் பிசிக்கலி அவங்களுக்கு இஸ்ரேல். சோ தே ஆர் சோ கன்ஃபியூஸ்ட். மெஸ்ஸியா மூலமா தான் ரட்சிப்பு அப்படின்னா இஸ்ரேலுக்கு எந்த ஆசீர்வாதமும் இதுல கிடையாது. தேவனுக்கு ரெண்டு மீட்பின் திட்டம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல ரொம்ப குழம்புறது இன்னைக்குள்ள நவீன கிறிஸ்தவர்கள் தான். ஒரு பக்கம் இயேசு விசுவாசிக்கிற நமக்கு எல்லா பிளெஸிங்ஸையும் கிளைம் பண்றாங்க, இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கும் அந்த பிளெஸிங்ஸ் உண்டுன்னு சொல்றாங்க. எப்படி அது அவங்களுக்கு சாத்தியம் ஆகும்? அவங்க மெஸ்ஸியாவை ரிஜெக்ட் பண்ணியாச்சு, அவங்க இயேசுவை விசுவாசிக்கல. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு கடவுள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு காரணம் என்னது, அவங்க பிசிக்கல் இஸ்ரேல் அப்படின்றதுனால சப்போர்ட் பண்றாரு. அவங்க அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதுனால சப்போர்ட் பண்றாரு. ஈவன் தோ அவங்க இயேசு விசுவாசிக்காட்டாலும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த கொள்கை, இந்த இறையியல் அது எவ்வளவு கன்ஃபியூசிங் அப்படின்றத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் முதலாவது. இதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவங்க வேதத்தையே புரிஞ்சுக்க முடியாத அளவிற்கு they are totally confused. அப்படின்னா பவுல் என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஆல் இஸ்ரேல் ஷால் பி சேவ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது, நான் போன வாரமே லைட்டா நான் உங்களுக்கு அதை ஜஸ்ட் அதை அப்படியே ஒரு தூர மாதிரி ஒரு ஸ்ப்ரே மட்டும் அப்படி பண்ணேன். பட் இன்னைக்கு அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். இந்த ஆல் இஸ்ரேல் ஷேல் பி சேவ்ட் அப்படின்றத, இந்த சேவ்டு எது? நம்பர் 1 கொஸ்டின், கோயிங் டு ஹெவனா? நம்மளை பொறுத்த வரைக்கும் சேவ்ட்னாலே கோயிங் டு ஹெவன். எல்லா இஸ்ரேலும் பரலோகத்துக்கு போயிருவாங்கன்னு பவுல் சொல்றாரா? நம்பர் 1 கொஸ்டின். நம்பர் 2, கெட்டிங் தேர் லேண்ட் பேக்கா? அவங்க தேசத்தை திரும்ப பெற்றுக் கொள்றதா, ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்றது, அல்லது ரெஸ்டோரேஷன். கடைசியா கெட்டிங் த லேண்ட் பேக் கீழே ரெஸ்டோரேஷன் ஆஃப் தேர் ரோல் இன் காட்ஸ் பிளானா? தேவனுடைய திட்டத்துல அவங்களுடைய ரோல், தனி ரோல் கொடுத்திருந்தாரு இல்லையா, ஒரு தனி பிளான் வச்சிருந்தாரு இல்லையா, அந்த பிளான அவர் என்ன பண்றாரா, திரும்ப ரெஸ்டோர் பண்றத பத்தி சொல்றாரா? இதுல எதை சொல்றாரு அப்படின்றதுதான் கொஸ்டின்.
என்ன கொஸ்டினை டிஸ்கஸ் பண்றோம்? ஆல் இஸ்ரேல் ஷால் பி சேவ்ட். இஸ்ரவேல் எல்லாரும் அந்த இந்த பிரகாரம் மீட்கப்படுவார்கள். அப்படின்னா பரலோகத்துக்கு எல்லாரும் இஸ்ரேல் எல்லாம் போயிடுவாங்கன்னு சொல்றாரா? அவங்க இயேசு விசுவாசிக்காங்களோ விசுவாசிக்கலையோ, நிலம் திரும்ப கிடைக்கும்னு சொல்றாங்க. இன்னைக்குள்ள கிறிஸ்டியன்ஸ் அதான் சொல்றாங்க. ஒரு பக்கம் சால்வேஷன் இன்னைக்குள்ள கிறிஸ்டியன்ஸுக்கு பரலோகத்துக்கு போறது. ஆனா இதுல மட்டும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்ல இல்ல அது அவங்க லேண்டை திரும்ப பெறதுக்கு இதுதான் அவங்க ரெஸ்டோரேஷனுக்காக தான் கடவுள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அகைன் ஐம் சேயிங், இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் தியாலஜி பாஸ்டர்ஸ், வெரி சேட் டு சே தட், நான் வந்து தியாலஜின்னு கிடையாது, பட் தியாலஜி படிக்காம பைபிளை ஜஸ்ட் ஒரு 10 தடவை வாசிச்சதை வச்சுட்டு தே ஸ்பீக் மேபி சிலர் சொல்லக்கூடியதை மட்டும் கேட்டுட்டு வாட் எவர் தே வாண்ட். அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் ஆர் கன்ஃபியூஸ். நம்ம தெளிவா வேதத்தை புரிந்து கொள்வது அவசியம். நமக்கு நல்லாவே தெரியும் கோயிங் டு ஹெவன் மீன் பண்ணுதா இல்ல. ஏன்னா அப்படின்னா இயேசு எதுக்காக மரித்தார்? இயேசு விசுவாசிக்காமலே அவங்க எல்லா இஸ்ரேலும் பரலோகத்துக்கு போயிருவாங்க அப்படின்னா ஆல் இஸ்ரேல் ஷால் பி சேவ்ட். புறையினத்தாருக்கு மட்டும் தான் இயேசு கிறிஸ்து, இஸ்ரேலுக்கு யாரும் தேவையில்லை, இயேசு கிறிஸ்து தேவையில்லைன்ற மீனிங் வந்துடும். சோ இத யாருமே ஒத்துக்க முடியாது. தேசத்தை திரும்ப பெறுவதா, அவங்க தேசத்தை திரும்ப பெறதை பத்தி தான் இங்க சொல்லி இருக்குதா அப்படின்னு கேட்டா, இதுக்கு நம்ம பவுல் சொல்ற ஸ்கிரிப்சர்ஸை நோக்கி போகணும். எந்த வசனங்களை அடிப்படையாக கொண்டு இத சொல்றாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுல பவுல் சொல்ற வசனங்களை நம்ம எல்லாருமே திருப்பி வைத்துக் கொள்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரோமர் 11ஆம் அதிகாரம். ஏன்னா அவர் சும்மா சொல்லல, ஆல் இஸ்ரேல் அண்ட் சோ ஆல் இஸ்ரேல் வில் பி சேவ் ஆஸ் இட் இஸ் ரிட்டர்ன், எழுதியிருக்கிறபடின்னு சொல்றாரு. என்ன எழுதியிருக்கிறபடி? The deliverer will come from Zion. He will turn godlessness away from Jacob, and this is my covenant with them when I take away their sins. இந்த ரெண்டு அந்த பேசேஜ் பாத்தீங்கன்னா, அந்த பேசேஜுக்குள்ள என்ன பேசேஜுக்குள்ள தமிழ வாசிக்கிறேன். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தி யாக்கோபு விட்டு விலக்குவார் என்றும், நான் அவருடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. இப்படி பவுல் 2 வசனத்தை கோட் பண்ணும் பொழுது அவர் கிட்டத்தட்ட பைபிள்ல இருக்கிற பழைய ஏற்பாட்டுல இருக்கிற தீர்க்கதரிசனங்கள்ல இருக்கிற 3 பேசேஜஸ், பெரிய பேசேஜஸ், அதனுடைய கண்டென்ட அவர் கிராஸ் பண்ணி, நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறேன், பழைய ஏற்பாடு இன்னைக்கு நம்ம வாசிக்காம விட்டதுடைய விளைவுதான் இன்னைக்கு பவுலுக்கு வசனத்தை இப்ப எல்லாருக்கும் ஆல் இஸ்ரேல் ஷால் பி சேவ்ட், ஆல் இஸ்ரேல் ஷால் பி சேவ்ட்னு சொல்லுவாங்க. ஆனா பவுல் எதை வச்சு சொல்றாரு? ஃபார் இட் இஸ் ரிட்டன், அல்லது ஆஸ் இட் இஸ் ரிட்டன், எழுதியிருக்கிறபடி அவர் செய்வாரு. எழுதியிருக்கிறபடி அவர் எப்படி அவங்கள சேவ் பண்ண போறாரு? 3 வேத பகுதிகளை அவர் அங்க அந்த 2 வசனத்துக்குள்ள கோட் பண்றாரு. அந்த 2 வசனத்துக்குள்ளயும் 3 வேத பகுதிகள். ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, ஏசாயா ஏசாயா 59வது அதிகாரம் 20, 21 வசனங்கள்னு எடுத்துக்கிட்டா, நான் வசனத்தை மட்டும் சொல்றது விரும்பல, இது நம்ம ரெஃபரன்ஸ்ல கொடுத்திருக்கிறத நான் சொல்றேன். ஏசாயா 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அடுத்தது எரேமியா 31ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்கள். பவுலியா இப்படி 2 வசனத்தை மட்டும் கோட் பண்ணிட்டு விட்டாருன்னு கேட்டா, நான் திரும்பவும் சொல்றேன், ஜூயிஷ் வந்து தே ஹேட் அ தியாலஜி. என்ன தியாலஜி அப்படின்னு சொன்னா, அவங்களோட ரெஸ்டரேஷனுக்கு இந்த வசனங்களை அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. எந்த வசனங்களை? ஏசாயா வசனங்கள் இல்ல, இந்த பகுதிகளை. ஏசாயா 59ஆம் அதிகாரத்தை, ஏசாயா 27ஆம் அதிகாரத்தை, எரேமியா 31ஆம் அதிகாரத்தை அடிக்கடி அவங்க சொல்லி, இப்படி கடவுள் எங்களை என்ன பண்ண போறாரு? ரெஸ்டோர் பண்ண போறாரு. எங்களுக்கு திரும்பவும் என்னது, கடவுள் வந்து நாங்க எக்ஸைல்ல இருக்கிறோம், நாங்க சிறையிருப்புல இருக்கிறோம், எங்களுக்குன்னு நாடு இல்ல, எங்களுக்குன்னு ராஜ்யம் இல்ல, எங்களுக்குன்னு வந்து என்னது எதுவுமே இல்ல, பட் கடவுள் எங்களை கொண்டு சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவாருன்னு அவங்க அடிக்கடி சொல்றதுக்கு அவங்க அடிக்கடி பயன்படுத்துகிற பகுதிகள் என்ன அப்படின்னா இது. அதனாலதான் பவுல் அதை ஜஸ்ட் அப்படி ஆசச் சொல்லிட்டு போறாரு. ஏன்னா நல்லாவே தெரியும், இதை வாசிக்கிற ரோம திருச்சபையில உள்ள யூதர்களும் சரி, புறையினத்தாரும் சரி, வேத வசனங்கள்ல நம்மள விட என்ன பண்ணிருப்பாங்க, பயன்பாடு வேத வாக்கியங்களை நல்லாவே அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு இது புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு நமக்கு ஏன் இது ரொம்ப கஷ்டமா, ரொம்ப கடிலான ஒரு தியாலஜி மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னா, நமக்கு சொல்லி கொடுத்தவங்க எல்லாம் புதிய ஏற்பாட்டுல வரும் வசனத்தை மட்டும் தான் நம்ம படிச்சு பழகி இருக்கிறோம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பேசேஜா மனப்பாடம் பண்ணுவாங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம்னா 53ஆம் அதிகாரம் ஃபுல்லா அவங்க மனப்பாடம் பண்ணுவாங்க. அது யார் அந்த சஃபரிங் சர்வன்ட், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டது, விசுவாசித்தவன் யார், கர்த்தருடைய பயம் யாருக்கு வெளிப்பட்டது, இது அப்படியே அவங்க பேசேஜ மனப்பாடம் பண்ணுவாங்க.
ஆனா நம்ம இன்னைக்கு அப்படியே பிரசங்கத்துல நம்ம கேட்டு பழகிட்டோம். அப்படியே பாஸ்டர் கத்தி பேசுவார், என்ன சொல்லுவார், ஆல் இஸ்ரேல் ஷால் பி சேவ்ட் அப்படி எழுதி இருக்கணும்னா ஒண்ணு மகா ஆண்டவருடைய வார்த்தை அப்படி சொல்லி இருக்குன்னு சொல்றோம். பட் அதுக்கு பின்னாடி என்ன பெரிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத நம்ம கவனிக்கிறது இல்ல. ஏன்னா திஸ் நீட்ஸ் என்னது, ஸ்டடி, பேஷன் அண்ட் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ். பொறுமையா சிஸ்டமேட்டிக்கா பைபிளை படிக்கிறதுக்கான என்னது அவசியம் இதுல இருக்குது. வசனத்தை எடுத்துட்டு நம்ம இஷ்டம் போல என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. சரி, இப்ப நம்ம அந்த வசனங்களுக்கு நேரா கடந்து போவோம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் முதலாவது எடுக்கிறேன். ஏசாயா 59ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. முடிஞ்சுனா அப்படியே நீங்க உங்க கையில அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு அதை புரிந்து கொள்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆஹ் ஏசாயா 59ஆம் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது எல்லாமே ரோமன்ஸ்ல வரக்கூடிய பகுதி. ஏசாயா 59ஆம் அதிகாரம் இது ரோமர். அதுல ஒரு வசனத்தை தான் அவருங்க கோட் பண்றாரு. இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படுவார்கள், ஆல் இஸ்ரேல் ஷால் பி சேவ்ட் as it is written, எழுதி இருக்கிறபடின்னு அவரு ஒரு வசனத்தை தான் கோட் பண்றாரு. ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏசாயா 59ஆம் அதிகாரத்துல முதல்ல இருந்தே அதான் ஆரம்பிக்குது. என்ன ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை அப்படின்றத ஆரம்பிச்சு, ஆஹ் யார பத்தி அவர் சொல்றாரு, இஸ்ரேல் ஜனங்களை பத்தி சொல்றாரு. என்ன? இதுக்கான சோ யாரின் நீங்க வந்து என்ன பண்றீங்க, தவறு பண்ணிட்டீங்க, கடவுளை விட்டு நீங்க தூரம் போயிட்டீங்க, சமாதான வழி உங்களுக்கு தெரியல. நீங்க அதை ஃபுல்லா வாட்சி பாருங்க. முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, அப்புறம் தீர்க்கதரிசி சொல்றான், ஆமா ஆண்டவரே அப்படிதான் ஒத்துக்கிறான். என்ன ரட்சிப்புக்கு தீர்க்கதரிசி என்ன சொல்றான், 59ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. ஒரு இந்த வசனம் உங்களுக்கு ஃபெமிலியரா இருந்து, சாப்டர் ஃபெமிலியரா இருந்ததுன்னா நான் சொல்றது கொஞ்சம் ஈஸியா புரியும். நான் ஃபாஸ்டா சொன்னேன்னா, இல்ல நீங்க ஃபுல்லா வாட்சாதான் உங்களுக்கு புரியும். அங்க அவன் தீர்க்கதரிசி ஒண்ணு என்ன சொல்றான்னா, நாங்கள் அனைவரும் கரடிகளை போல உருமி புறாக்களை போல கூவி கொண்டிருக்கிறோம், நியாயத்து காத்திருக்கிறோம். ஏன்னா பாபிலோன் ராஜா வந்து அவங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறான், எக்ஸைல்ல போயிட்டு இருக்கிறாங்க, அங்க நியாயமும் இல்ல நீதியும் இல்ல. ஒத்துக்கிறாங்க, கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி போய் பேசி எங்கள் தேவனை விட்டு. இது யாருடைய லைன்ஸ் அப்படின்னா தீர்க்கதரிசி சொல்றான் தன்னுடைய. ஏன்னா அன்னைக்குள்ள ஜெபம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, தீர்க்கதரிசி யாரு இருக்கட்டும், தானியலா இருக்கட்டு, நான் அப்படின்னு ஜெபம் பண்ண மாட்டாங்க. அது தேசத்திற்காக மொத்தமா சேர்த்து தான் ஜெபம் பண்ணுவாங்க. பாவம் செஞ்சது அவங்களாதான் இருக்கும். பட் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் பாவம் செய்தோம் தான் சொல்லுவாங்க. இப்படி சொல்லிட்டே இருக்கும் பொழுது 16ஆம் வசனத்துல சடனா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். அப்ப ஆண்டவர் ஆச்சரியப்படுறாராம். என்ன ஆச்சரியப்படுறாராம், இப்ப இவங்களுக்கு எப்படி ரட்சிப்பை கொடுக்கறது, என்னுடைய பிளானை நான் எப்படி நிறைவேற்றுறது, என்னுடைய திட்டத்தை நான் நிறைவேற்றுறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது, அவர் என்ன பண்றாராம், அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. இதுதான் என்னது, ஜீசஸ் கிரைஸ்ட். இதுதான் இயேசு கிறிஸ்து. அதுதான் நம்ம ரோமர்ல படிச்சுட்டு இருக்கோம். அந்த நீதி என்னது, வெளிப்படுத்தப்பட்ட நீதி என்னது, தேவன் தாமே தம்முடைய வாக்கு தத்துவத்துக்கு உண்மையுள்ளவராக இருக்கும்படியாக, தாமே ரட்சிப்பை உண்டு பண்ணும்படியாக, தாமே அதை செய்து முடிக்கிறது தான் அந்த நீதி. அதனாலதான் அந்த நீதி நம்ம இன்னைக்கு சொல்ற அந்த ரைச்சஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, இட் இஸ் நாட் நம்முடையது கிடையாது, இட் இஸ் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ், தேவனுடைய உண்மை அப்படின்றத நம்ம ரோமர்ல ஏற்கனவே படிச்சு முடிச்சிட்டோம். சரி, இதுல இந்த நல்லா கவனிச்சுக்கோங்க. மேபி அந்த வசனங்களை ஃபுல்லா ஒவ்வொன்னா வாசி விளக்கம் சொல்றதுக்கு நேரம் பத்தாது. அதனால நான் ஸ்கிப் பண்ணி ஒரு சில முக்கியமான வசனங்களை மட்டும் எடுத்து காமிக்கிறேன். மொத்தத்துல ஏசாயா 59ஆம் அதிகாரத்தினுடைய கண்டென்ட் என்ன அப்படின்னு சொன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, இதான் முக்கியம். அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பெனும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பா. இது யாரை குறிச்சு சொல்லியிருக்கு அப்படின்னா ஜீசஸ் குறிச்சு சொல்லி இருக்குது. இதெல்லாம் அவர் எப்போ பண்ணாரு தெரியுமா, சிலுவையில பண்ணாரு. கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார், தம்முடைய சத்துருக்களிடத்தில் உக்கிரத்தை சரி கட்டி தம்முடைய பகைஞருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் சரி கட்டுவார். நம்ம பொதுவா இந்த சரி கட்டுறது, அவர் வந்து ஜட்ஜ் பண்ண போறாரு, அவர் வந்து என்ன பண்ண போறாரு, முக்கியமா அவர் நீதியை சரி கட்ட போனாருன்னு உடனே நம்ம மைண்ட்ல தோன்றது என்ன அப்படின்னு சொன்னா, அவர் வந்து எல்லாரையும் அடிச்சு ஒடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கல்ச்சர்ல நம்ம வளர்ந்துட்டோம். ஆனா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் காரியங்களை சரி செய்ய போகிறேன், ஐ எம் கோயிங் டு செட் தி திங்ஸ் ரைட். ஜஸ்டிஸ் அப்படின்றது ஆண்டவரை பொறுத்த வரைக்கும், பைபிளை பொறுத்த வரைக்கும் அர்த்தம் என்னன்னா செட்டிங் திங்ஸ் ரைட். சிலுவையில ஆண்டவர் ஜஸ்டிஸ் பண்ணாரு. என்ன பண்ணாரு, ப்ராப்ளம் நிறைஞ்ச
பிக்ஸ் ப்ராப்ளத்தை என்ன பண்றாரு அப்படின்னா அவரு அவரு பிக்ஸ் பண்றாரு, சரி பண்றாரு. He sets the things right. காரியங்களே அவர் என்ன பண்றாரு, சரி செய்யறாரு. இதுதான் என்னது அப்படின்னு சொன்னா தேவனுடைய நியாயம் அப்படின்றது. தேவனுடைய நீதி அப்படின்றது அதான். அவர் சரி, மேபி சிலர் பாதிக்கப்படலாம் அப்படி செய்யும் பொழுது. கடவுளுக்கு விரோதமா நிக்கிறவன் அதுல அழிந்து போவான், போகல மாட்டான்னு கிடையாது. பட் எப்பவுமே ஜஸ்டிஸ் பண்றாரு, அவர் நீதி பண்றாரு, அவர் நியாயம் பண்றாரு, அவர் நீதி சரி கட்டுறாரு அப்படின்னு உடனே நம்ம எப்பவுமே அதை எப்படி பார்க்க கூடாது அப்படின்னா வந்து எல்லாரையும் அழிச்சு அவர் வந்து பீஸ் பீஸா டேஷ் பண்றதுதான் வராரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. பொதுவா இந்த வசனத்தை எப்படி எடுப்பாங்கன்னா சங்கீதம் 2ஆம் சங்கீதத்துல இருக்குது இல்லையா, அவர் வந்து பியக்கலத்தை உடைத்து போடுகிறதை போல உடைத்து போடுவீர். அதாவது he is going to dash them into pieces like pottery. பாட்ரி மாதிரி அவர் என்ன பண்ண போறாரு, உடைத்து போடுகிறார் அப்படின்றத இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஆண்டோடைய வேலையை என்னது, எப்போ பார்த்தாலும் எப்பவும் அவரு ஒரு 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 கோவமா அப்படி ஒரு கையில பட்டயத்தை வச்சுட்டு எப்ப தப்பு பண்ணுவான் அப்படின்னு காத்து இருந்துட்டு உடனே அவனை அழிச்சு போடுறது ரெடியா இருக்கிற மாதிரி தான் அவருடைய நியாயம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த பிக்சர் நம்ம மைண்ட்ல இருக்குது. அது தவறு. தேவன் அப்படி இல்லை. அவர் கிரியலுக்கு தக்க பலனை அளிப்பார். 12ஆம் வசனத்தை பாருங்க, கிரியலுக்கு தக்க பலனை அளிப்பார். தம்முடைய சத்துருக்களத்தில் உக்கிரத்தை சரி கட்டி தம்முடைய பகைஞருக்கு தக்க பலனையும் தீவிலுக்கு தக்க பலனையும் சரி கட்டுவார். ஆனா இதெல்லாம் யார்கிட்ட தெரியுமா சரி கட்டினார் அவரு? அப்போஸ்தலருடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன தெரியுமா? முதல் நூற்றாண்டு விசுவாசிகளோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன தெரியுமா? சரி கட்டுதல எல்லாம் அவர் யார சரி கட்டினாரு? இயேசு கிறிஸ்துவிலேயே சரி கட்டினார். அதனாலதான் அந்த முதல் வசனம் சொல்லுது, அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி. அதனாலதான் 53ஆம் ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல அந்த சஃபரிங் சர்வன்ட் எப்படி ஆரம்பிக்கிறாரு? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அது எப்படி வெளிப்பட்டுச்சு கர்த்தருடைய புயம்? இவன் நினைக்கிற மாதிரி அடிச்சு உடைச்சு துவைச்சு போடுற புயமா வெளிப்படல. அதுக்கு பதிலா அது எப்படி எழும்புச்சு? ஏசாயா 53:2, இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற உயரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அசட்டை பண்ணப்பட்டவரும் புறக்கணிக்கப்பட்டவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார். இதுதான் என்னது, ஆண்டவர் நீதியை சரி கட்டின இடம். இப்படிதான் யாரு முதல் நூற்றாண்டு விசுவாசிகள் பார்த்தாங்க, அப்போஸ்தலர்கள் பார்த்தாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்படி செய்யும் பொழுது தான் முக்கியமான வசனம் 19ஆம் வசனம். அப்பொழுது அப்ப என்ன நடக்கும்? when this happens, சூரியன் அஸ்தமிக்கும். 59ஆம் அதிகாரம் 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் குடியேற்றுவார். சோ இது நடக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல, யூதர்களுக்கு மட்டுமல்ல, ஃப்ரம் த ஈஸ்ட் டு த வெஸ்ட். அப்படின்னா அர்த்தம் என்னது? முழு உலகத்திலையும் என்ன நடக்கும் அப்படின்னா கர்த்தருடைய மகிமைக்கு பயப்படுவார்கள். எது நடக்கும் பொழுது? இந்த கடவுளுடைய திட்டம் நிறைவேற்றப்படும் பொழுது. அப்பதான் என்ன நடக்கும் அப்படின்னா மீட்பர் சியோனுக்கும் யாக்கோபிலே நீதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் உண்மையில் இருக்கிற அதான் உடன்படிக்கை. உண்மையில் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்னென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோ பவுல் திரும்பவும் நல்லா கவனிச்சுக்கோங்க. எழுதியிருக்கிறபடி அந்தபடி இஸ்ரவேல் எல்லாரும் மீட்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதியிருக்கிறபடி மீட்போர் சியோனுக்கும் யாக்கோபிலே நீர்தலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது பவுல் எதை குறிப்பிடுகிறார்? மீட்பர் சியோனுக்கும் யாக்கோபிலே நீர்தலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது பவுல் இந்த வருவார் அப்படின்னு சொல்ற இந்த வருகை இங்கிலீஷ்ல he comes அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா? இந்த வருகை பொதுவா இதை எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வருவார் அப்படின்றத people take this as second coming. ஓகேயா? நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்முடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்னைக்குள்ள கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை, ஒருவேளை இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு சரியா புரியாது.
இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாடர்ன் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் திங்ஸ், புதிய நவீன முறையில நம்ம விஷயங்களை புரிஞ்சு கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எஸ்பெஷலி பைபிளை புரிஞ்சுக்கிறது நம்ம யூஸ் பண்றது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு இது என்ன அப்படின்னா, கம்மிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த கம்மிங் அப்படின்றதுக்கு அர்த்தமே பைபிள்ல எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் செகண்ட் கம்மிங் தான். இப்படிதான் நம்ம இன்னைக்கு பைபிளை இன்டர்பிரட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் வருவாருன்னு சொன்னாலே அது வந்து செகண்ட் கம்மிங். இல்லாட்டா எல்லாரும் அதை என்ன சொல்லுவோம், இது ஃபர்ஸ்ட் கம்மிங், இது செகண்ட் கம்மிங் அப்படின்னு சொல்லி ரெண்டா சொல்லுவோம். நமக்கு இந்த ரெண்டை தவிர வேற கம்மிங்கே நமக்கு தெரியாது. இதுதான் நம்முடைய பிரச்சனை. ஆனா நீங்க காஸ்பல்ஸ் எடுத்து வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உண்மையா வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சுவிசேஷங்கள்ல ஆண்டவர் வந்து பல தடவை வருவதை குறித்து சொல்லி இருக்கிறார். இப்ப நான் அதை எடுத்து காண்பிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நான் அதை சொல்லணும்னு இப்ப நினைக்கவும் இல்லை. நீங்க ஏற்கனவே பைபிளை ஓரளவு வாசிச்சவங்களுக்கு நான் வசனங்களுக்குள்ளாக போகாமலே சொல்றேன். மனுஷகுமாரன் அல்லது மனுஷகுமாரன் திரும்ப வருகிற வரையிலும் நீங்க இஸ்ரவேல்ல உள்ள எல்லா பட்டணங்களையும் சுற்றி முடியாது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அது ஒரு கம்மிங். அவர் சொல்ற கம்மிங் எதுவரை, எதுக்கு முன்னாடி சீஷர்ல பார்த்து சொல்றாரு, நீங்க வந்து இஸ்ரவேலில் உள்ள எல்லா நகரங்களையும் சுற்றி முடிக்கிறதுக்குள்ள மனுஷகுமாரன் வந்துருவாரு. இது செகண்ட் கம்மிங்கா? கண்டிப்பா இல்ல. அது நம்ம எல்லாருக்குமே அது 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 தெரியும். ஏன்னா சீஷர்கள் எதுக்கும் முன்னாடி அதை முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல ஃபுல்லா அவர் அனுப்புறாரு இல்லையா, ரெண்டு ரெண்டு பேரா 70 பேரா அனுப்புறாரு. அனுப்பிட்டு என்னது, நீங்க ஃபுல்லா சுற்றி வர்றதுக்குள்ள வந்து முடியாது, எப்போ செகண்ட் கம்மிங்குள்ள அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி சொல்லுவார். பட் இது செகண்ட் கம்மிங்கா இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த வருகை அவர் சொல்ற அந்த வருகை செகண்ட் கம்மிங்கா இருந்துச்சுன்னு சொன்னா, இது வந்து என்ன கிடையாது, ஆஹ் நடக்கல அது வரைக்கும் ஆகும் அப்படின்ற மீனிங் கிடையாது. ஏன்னா இந்த செகண்ட் இங்க சொல்லியிருக்க இந்த செகண்ட் கம்மிங் வந்து, சரி இங்க, சரி மன்னிக்கும், இங்க சொல்லியிருக்கிற இந்த கம்மிங் வந்து எதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் எருசலேமுக்கு ராஜாவாக பவனி வருகிறதே சொல்லுகிறார். இது எல்லாரும் ஓரளவு ஒத்துக்கிற விஷயம். அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லா நகரங்கள்லயும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபிச்சிருக்கிறதுன்னு சொல்லி அறிவிச்சு முடிச்சுட்டாங்க. சோ இது வேற கம்மிங். தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு முன்னாடி இங்க நிக்கிறவங்கள சிலர் மரணத்தை காண்பதில்லை அப்படின்னு சொல்றாரு. சோ அது என்ன கம்மிங் சொல்றாரு, கம்மிங் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் அதையும் செகண்ட் கம்மிங் நினைச்சு குழப்பிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக ஒரு தியாலஜியை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்கே இருக்கிறவர்கள் சிலர் என்ன செய்வாங்க, மரணத்தை காண மாட்டார்கள் அப்படின்றதுனால யோவான் இன்னும் சாகல, அவரை சாது சுந்தர் சிங் பார்த்தாரு, யோவானுக்கு சீஷரை பார்த்தாரு இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இன்னைக்கும் அந்த 12 பேர்ல சீஷர்ல ஒரு சிலர் உயிரோடு இருக்கிறாங்க, யோவான் வந்து சாகவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தியாலஜி எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க. எதுக்கு, இந்த ஒரு வசனத்துக்கு விளக்கம் சொல்றதுக்கு. வசனம் சரியா புரியாததுனால. ஆக்சுவலா அங்க மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ராஜ்யம் வருவது என்பது ஏற்கனவே அந்த ராஜ்யம் என்ன பண்ணியாச்சு, இயேசு கிறிஸ்து வரும் பொழுதே அது ஆரம்பித்து விட்டது. சிலுவையிலே மரிக்கும் பொழுது மரித்து அவர் உயிரோடு எழும்பின பொழுது அது மகிமையோடு வந்துச்சு. அத அங்க நிக்கிறவங்க அநேகர் அதை பார்த்தாங்க. சீஷர்கள் மட்டும் இல்ல, அன்னைக்கு அந்த உபதேசத்தை இயேசு அங்க பேசிட்டு இருக்கும் பொழுது அநேகர் அதை பார்த்தாங்க. அதனாலதான் சுவிசேஷகர் அதை எடுத்து எழுதுறாங்க. ரெண்டு எக்ஸாம்பிள நான் வசன ரெஃபரன்ஸ் எல்லாம் இல்லாம சொல்லியிருக்கிறேன். முடிஞ்சா ஆண்டுசித்தமான இன்னொரு நாள் அதை குறித்து நம்ம டீப்பா பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த கம்மிங் உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது, இது ஃபர்ஸ்ட் கம்மிங் செகண்ட் கம்மிங் இப்போ அப்படின்றத நம்ம பிரிக்க கூடாது. ஏன்னா வேதத்துல அல்லது புதிய ஏற்பாட்டிலே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆண்டோடைய வருகை அப்படின்றது வந்து, அல்லது பழைய ஏற்பாட்டுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வருவேன்னு சொல்லுவாரு. பழைய ஏற்பாட்டிலே அது இருக்குது. இதோ அவர் வந்து வரப்போறாரு அப்படின்னு சொல்லியிருக்குன்னா, அவர் ஏதோ ஒரு காரியத்துல he is going to come and intervene. அவர் இன்டர்வீன் பண்ண போறாரு. அது ஜட்ஜ்மெண்டா இருக்கலாம், சிலர் நியாய தீர்ப்பா இருக்கலாம், சிலரும் அவர் செய்கிற பலத்த ஒரு காரியமா இருக்கலாம், ஒரு பெரிய ஒரு காரியமா இருக்கலாம். சோ இதை எல்லாமே பைபிள்ல என்னதான் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஈவன் பழைய ஏற்பாட்டுல கூட வருகைன்னு தான் சொல்லியிருக்கோம். சரி, இப்ப பாருங்க, இந்த பேக்ரவுண்ட்ல இந்த வசனத்தை நாங்க வாசிப்போம். மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது,
பவுல் எதை மீன் பண்றாரு அப்படின்றத நம்ம சிந்திக்கிறதுக்கு அடுத்த பகுதிகளாக போறோம். சரியா? ஏசாயா இப்ப 59ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னா, ஏசாயா, ஏன்னா அவர் சொல்ற அந்த கோட்ல உள்ள இன்னொரு பகுதி எங்க இருக்கு அப்படின்னா, ஏசாயா 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இருக்குது. ஏசாயா 27:9. சரி, இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம நேரம் எடுக்க வேண்டி இருக்கும். ஏசாயா 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முதல்ல தமிழ்ல வாசிக்கிறேன். ஆகையினால் அதனால் யாக்கோபின் அக்கிரமம் நிக்கிரகம் பண்ணப்படும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தீர்க்க தரிசனங்களை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றத கூட நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நான் சொல்ற வசனத்தை மட்டும் பாருங்க. ஏசாயா 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆகையால் அதனால் யாக்கோபின் அக்கிரமம் நிக்கிரகம் பண்ணப்படும். இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். By this then will Jacob's guilt be atoned for. அத அடுத்த 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 அதுக்கு அடுத்த பகுதி என்ன வரணும் அப்படின்னா, ஒரிஜினல் இதுபடி 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தினுடைய அடுத்த பகுதி, இடையில இருக்கிற தோப்பு விக்கிரகங்களும் சிலைகளும் நீ நிற்காதபடி அவர்கள் பலிபிடங்கள் கல்லுகளை எல்லாம் நொறுக்கப்பட்ட சுண்ணாம்பு கல்லுகளாக்கி விடும் பொழுது என்ன சொல்லியிருக்குன்னா, அவர்களுடைய பாவத்தை அவர் அகற்றுவார் என்பதே அதனால் உண்டாகும் பலன். இங்கிலீஷ்ல அது எப்படி இருக்கு அப்படின்னா, and this will be the full fruitage of the removal of his sin. இப்ப அப்படியே ரோமர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துக்கு வாங்க. பவுல் இதை எப்படி கோட் பண்றாருன்னு பாருங்க. ஆஹ் 2 வசனத்தை அங்க சொல்லி இருக்கிறாரு. ரெண்டு வசனத்துல அது சொல்லி இருக்கு பாக்குறோம். 26ஆம் வசனம் 27ஆம் வசனம். 26ஆம் வசனத்துல மீட்பர் வாசிங்களா? இன்னும் இருக்கீங்கன்னா ஒரு அதை வாசிச்சுங்களா தமிழ்ல? இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். மீட்பர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். அடுத்த வசனம். நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்று எழுதியிருக்கிறது. நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது. நல்லா கவனிங்க. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல என்ன பார்த்தோம்? அப்படியே நீங்க எடுத்து திருப்பி பாருங்க. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல அங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, வாசிங்களான்னு அதை கூட எடுத்துட்டீங்கன்னா அதோட வாசிங்க. 59:20 தானே? சாரி 20. மீட்பர் சியோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது வந்து இத ஒரு பக்கம் கோட் பண்றாரு. அது என்ன? எது? ரோமர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல இருக்கிற deliverer will come from Zion, he will turn godless away from Jacob. அது வந்து பியூர்லி ஏசாயா 59:20 அந்த பேசேஜ ஃபுல்லா அதுல கொண்டு வராரு. அடுத்தது, and this is my covenant with them when I take away their sins. நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே அவர்களோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கைன்றது எங்க இருந்து வருது தெரியுமா? இப்ப நம்ம வாசிச்ச ஏசாயா 27ஆம் அதிகாரம் எதுல வருது? 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வருது. நல்லா கவனிச்சுக்கோங்க. வாசிங்களா? வாசிச்சிருக்காங்க. ஆகையால் அதனால் யாக்கோபின் அக்கிரமம் நிக்கிரகம் பண்ணப்படும். அதனால் யாக்கோபின் அக்கிரமம் என்ன பண்ணப்படும்? நிவர்த்தி. என்ன தமிழ்ல எப்படி போட்டிருக்கு? நிக்கிரகம் பண்ணப்படும். நிக்கிரகம் பண்ணப்படும். அது இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா, by this then will Jacob's guilt be atoned for. So when I take away their sins. அதுதான் எப்ரேய மொழியில அல்லது செப்டுவாஜின்ல. அதை பத்தி நம்ம டீப்பா படிக்கணும் அப்படின்னு சொன்னா டைம் பத்தாது. ஆக்சுவலா பவுல் யூஸ் பண்ணது என்ன அப்படின்னு சொன்னா செப்டுவாஜின் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமென்ட் ஸ்கிரிப்சர்ஸ். முதல்ல அது எழுதப்பட்டது ஹீப்ரூ. இப்ப நம்ம வச்சிருக்கிற பைபிள் வந்து ஹீப்ரூல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணது
பவுல் வச்சு யூஸ் பண்ணது செப்டாஜின். ஸோ செப்டாஜினுக்கும் ஹீப்ருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்கும். ஸோ அதை பத்தி நம்ம இப்ப அதை பத்தி யோசிக்க வேண்டாம். இப்ப பவுல் எழுதும் பொழுது அவருக்கு மைண்ட்ல இந்த ரெண்டு அதிகாரங்கள் இருக்குது. ஒண்ணு ஏசாயா 27, இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா ஏசாயா 59. அந்த உடன்படிக்கை குறித்து அவர் சொல்லும் பொழுது எரேமியா 31ஆம் அதிகாரமும் அவர் மைண்ட்ல இருக்கு. ஸோ இந்த மூன்று அதிகாரங்களையும் மைண்ட்ல வச்சுதான் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா இதை சொல்றாரு. ஸோ ஏசாயா 59ஆம் அதிகாரத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இப்ப ஏசாயா 27ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். ஏசாயா 27ஆம் அதிகாரம் இது என்ன சூழ்நிலையில எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறதுன்றத நம்ம ஒரு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேகமா பார்க்கலாம். நீங்க தயவு செஞ்சு உங்க பைபிளை அப்படியே திறந்து வச்சுக்கோங்க. இங்கேயும் இது எதை பத்தி சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா ஒருவேளை இதை நீங்க திரும்ப திரும்ப வாசிச்சு ஃபெமிலியர் ஆனீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப அது அப்படியே ஈஸியா உங்களுக்கு புரியும். ஆண்டவர் வந்து ஒரு நாள் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொன்னா லிவியாதான் அப்படிதான் ஆரம்பிக்குது. அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை சர்ப்பத்தை பட்டயத்தால் தண்டிப்பார். ஸோ இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் அன்னைக்கு வந்து அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தெர் இஸ் அன் எனிமி. பாபிலோன் எல்லாம் வர்ஷிப் பண்ணக்கூடிய அந்த கடவுள்கள் வந்து அவங்கள வந்து நமக்கு விரோதமாய் எழுப்பி விடுறாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு அந்த வலு சர்ப்பத்தை அவர் கொன்று போடுவார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நல்ல திராட்சத்தை தரும் திராட்சை தோட்டம். இதெல்லாம் வந்து மெட்டாபாரிக்கல் லாங்குவேஜ். ஸோ வென் காட் டஸ் தட் அந்த காமன் எனிமி அவர் அழித்து போடும் பொழுது பிளெஸிங் வரும். எப்ப என்ன நடக்கும்? நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி அந்த திராட்சை தோட்டத்துக்கு நல்லாவே தெரியும். திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்வேன். உக்கிரம் என்னிடத்தில் இல்லை, முச்செடியும் எரிஞ்சலையும் எனக்கு விரோதமா யுத்தத்திலே கொண்டு வருகிறவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு 6ஆம் வசனத்துல யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். நல்ல கவனிங்க, இது என்ன நாட்களை குறித்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா இஸ்ரவேல் வந்து பூத்து காய்த்து உலகத்தை நிரப்புகிற காலம் வரும். உலகத்தை என்ன பண்றோம்? பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். பல நாள்னா அந்த ஃப்ரூட்னால அவங்க வந்து பூத்து காய்த்து பல நாள நிரப்பக்கூடிய காலம் சீக்கிரத்துல வரப்போகுது. அப்படி நடக்கும் பொழுது 8ஆம் வசனம் தேவரீர் யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல்லால் நிரப்பும் நாட்கள் வரும். சோ நல்லா கவனிச்சுக்கோங்க, இது எப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ஆண்டுடைய பனிஷ்மெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்துலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல இஸ்ரவேல் இன்னும் பூத்து காய்த்து உலகத்தையே நிரப்போம். அதனாலதான் அவங்க அந்த டேஸ்க்காக காத்திருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு இந்த உலகத்தையே நம்ம நிரப்பக்கூடிய நம்ம தோரானால நம்முடைய என்ன சொல்றது நம்ம ஸ்கிரிப்சர்ஸ்னால இல்லாட்டா நம்முடைய ஐடியாலஜிஸ்டால நிரப்பக்கூடிய காலம் எப்படி வரும் அப்படின்றதுக்காக அவங்க காத்திருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவரீர் 8ஆம் வசனம் ஜனத்தை துரத்தி விடுகையில் மட்டாய் அதனுடைய வழக்காடுகிறீர். கொண்டல் காற்றடிக்கிற நாளிலே அவர் தம்முடைய கடுங்காற்றினால் அதை விலக்கி விடுகிறார். ஆகையால் அதனால் யாக்கோபின் அக்கிரமம் நிக்கிரகம் பண்ணப்படும். இத கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ்ல அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கிறது நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன், உங்களுக்கு புரியும், ஈஸியா புரியுது. என்னன்னா 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறேன். In days to come Jacob will root, Israel will bud and blossom and fill all the world with fruits. So இதான் ஆண்டோடைய பிளான். அதை ஆண்டவர் அங்கேயே சொல்றாரு. ஆனா அதை பண்றதுக்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா 8ஆம் வசனம் இங்கிலீஷ்ல தமிழ்ல நமக்கு அது என்னன்னே புரியாத அளவு குழப்பமா இருக்குது. அதை தமிழ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்றதுன்றது நான் பிறகு சொல்றேன். இங்க NIV-ல நான் வாசிக்கிறேன். இன்னும் ஒரு சில விஷயத்துல இதோட நல்லா இருக்குது. By warfare and exile you contend with her, with his fierce blast he drives her out, as on a day the east wind blows. என்ன பண்றாரு ஆண்டவர் இதுக்கு? இஸ்ரேல் வந்து பூத்து குலகி உலகத்தை பலனால நிரப்பணும் அப்படின்னா இஸ்ரேலுக்கு என்ன நடக்கணுமான்னு தெரியுமா? வார்ஃபேர்னாலையும் யுத்தத்தினாலையும் எக்ஸைல்னாலையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா, சிறையிருப்புனாலையும் ஆண்டவர் அவளோட போராடணும். அவருடைய பலத்த காற்றினாலே அவருடைய கோபத்தினாலே ஃபர்ஸ்ட் பிளாஸ்ட்னால அவளை அவர் என்ன பண்ணணும்? துரத்தி விட வேண்டும். எப்படி?
ஈஸ்ட் விந்து, கீழ் திசையில காற்று அடிக்கும் பொழுது எப்படி எல்லாம் விலகி ஓடி போகும்போமோ அப்படி அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு நாள் அவளை துரத்தி விடுவாரு. துரத்தி விடும் பொழுதுதான் என்ன நடக்கும்? 9ஆம் வசனம், பை திஸ் தென் வில் ஜேக்கப்ஸ் கில்ட் பி அட்டோன்டு ஃபார். அப்பதான் யாக்கோபுடைய அக்கிரமம் என்ன செய்யப்படும்? நிவர்த்தி செய்யப்படும். அதுதான் இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, அதனால் யாக்கோபின் அக்கிரமம் நிக்கிரகம் பண்ணப்படும். நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் நம்ம புரிஞ்சுட்டு முடிச்சிடலாம். யாக்கோபின் அக்கிரமம் நிக்கிரகம் பண்ணப்படும். எப்படி நிக்கிரகம் பண்ணப்படும்? ஜேக்கப்ஸ் கில்ட் தெரியுது, ஜேக்கப் தவறு பண்ணிட்டான் அப்படின்றது தெரியுது. ஜேக்கப் பாவம் செஞ்சதுனாலதான் கடவுளுடைய கோபம் அவனுக்கு மூட்டுச்சுன்னு சொல்லி தெரியுது. அதனால தீர்க்கதரிசி அதை சொல்றாரு. சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்படி அந்த யாக்கோபுடைய அக்கிரமம் நிவர்த்தி செய்யப்படும் அல்லது நிக்கிரகம் பண்ணப்படும், ரெண்டும் ஒண்ணுதான். அவனுடைய சின் எப்படி அபாலிஷ் ஆகும் அப்படின்னு சொன்னா, அதுக்காக ஆண்டவர் என்ன பண்றாராம்? வார்ஃபேர் அண்ட் எக்ஸைல் நால அவனோடு கூட போராடுகிறார். அவன் என்ன பண்றாரு? துரத்தி விடுகிறார். அப்படி அவர் என்ன பண்றாரு? அவனுடைய கில்ட்டுக்கு அவர் அட்டோன் பண்றாரு. சோ காட் என்ன பண்றாரு? தேவன் he atones for the sin of David. யாரு? ஜேக்கப். பை எது மூலமா பண்றாரு? அவங்கள துரத்தி விடுறது மூலமா, அவங்க கூட அவங்களுக்கு விரோதமா யுத்தத்தை கொண்டு வர்றது மூலமா அவர் அவங்களோட அவங்கள அவங்களுடைய பாவத்துக்கு அவரு நிக்கிரகம் பண்றாரு அப்படின்னு சொல்றாரு. சோ இதோட நான் முடிக்கிறேன். இந்த நிக்கிரகம் பண்ணுதல் அப்படின்றது என்ன, இந்த துரத்தி விடுதல் அப்படின்றது என்ன, அப்போஸ்தலர்களும் அல்லது பவுலும் இதை எப்படி பார்த்தாங்க அப்படின்றத நம்ம அடுத்த வாரம் ஆண்டவர் சித்தமான நம்ம பார்க்கலாம். ஜோமனி முடிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் இந்த வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியா எங்களுக்கு அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பவுல் ரோமருக்கு இந்த நிருபத்தை 2000 வருஷங்களுக்கு முன்பதாக எழுதி ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் அதை படிக்கும் பொழுது தேவன் இந்த பூமியிலே இந்த திட்டத்தை எவ்விதமாய் நிறைவேற்றுகிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாய் நீர் எங்களுக்கு இவைகளை எழுதி தந்திருக்கிறீர். நாங்கள் இதை சரியாய் புரிந்து கொள்ளாததினாலே ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் செய்ய வேண்டியவைகளை விட்டுவிட்டு செய்ய வேண்டாத அநேக காரியங்களை உடைய ஜனங்களாகிய நாங்கள், உடைய பிள்ளைகளாகிய நாங்கள், உடைய நாமத்தினாலே அழைக்கப்படுகிற நாங்கள் செய்து வருகிறோம். கர்த்தரை தயவாய் மன்னிப்பீராக. கடந்த காலங்களிலே நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்திற்காக செய்யாமல் விட்டுவிட்ட காரியங்களை கர்த்தர் மன்னித்து இந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு உடைய வேதத்திலிருந்து ஒரு தெளிந்த புத்தியையும் அறிவையும் எங்களுக்கு நீர் தந்து வரும் நாட்களிலே நாங்கள் செய்ய வேண்டியதை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாக்கோபினுடைய அக்கிரமத்தை நிவர்த்தி செய்யும்படியாக ஆண்டவரே, யாக்கோபு தண்டிக்கப்படவில்லை, அவர்களும் தண்டிக்கப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவரே, அதற்கும் மேலாக அவர்கள் சார்பிலையும் உலகத்தாருடைய எல்லாருடைய சார்பிலையும் நீர் தண்டிக்கப்பட்டீர், நீர் அடிக்கப்பட்டீர் என்பதுதான் அப்போஸ்தலர் நம்பின சுவிசேஷம். ஆனால் நாங்கள் இன்னும் ஆண்டவரே ஏதோ ஒரு நிறைவேறுதலுக்காக நாங்கள் இன்னும் காத்திருக்கிறோம். தேவன் தாம் செய்ய விரும்பினதையெல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் செய்து விட்டார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய, நாங்கள் அவைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நீர் எங்களுக்கு தாரும். தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடியில எங்களோடு கூட இரும். எங்களுடைய கண்களை நீர் திறந்தரலும். வேத வாக்கியங்களை நாங்கள் புரிந்து கொண்டு அன்றைக்கு எம்மாவூருக்கு போன சீஷர்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது போல எங்கள் இருதயங்களும் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாகவும் நாங்கள் உமக்கென்று உண்மையுள்ள சீஷர்களாய் பின்பற்றவும் கிருபைகளை தாரும். தாழ்த்தி உடைய திருக்கரத்தை தருகிறோம். பயிற்சியில கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.